Hi, என் பேர் ஸ்ரீ விக்னேஷ். வெல்கம் டு ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டர்ஃபேஸ் அண்ட் ஒர்க் ஸ்பேஸ். அப்படின்னா என்னென்னா இதான் ஃபோட்டோஷாப். பார்த்திங்கன்னா நிறையா பார்ப்பீங்க. டூல் பார்ஸ், மெனு பார்ஸ், பேனல்ஸ், ஸ்வாட்சஸ் பேனல், ஸ்டைல் பேனல், கலர் பேனல், ஹிஸ்ட்ரி பேனல், லேயர் பேனல், சேனல் பேனல், பாத் பேனல், அட்ஜஸ்ட்மெண்ட் பேனல், நிறைய பேனல் பார்ப்பீங்க. அதெல்லாம் தான் இது எப்படி ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஏற்கனவே இந்த ஆரோ பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது பண்ணி எசென்ஷியல் நமக்கு என்னென்ன தேவை, எசென்ஷியலானது, டிசைனுக்கு தேவையானது, பெயிண்டிங் தேவையானது, என்னென்ன வேணும், ப்ரஷ்ஷோட சைஸ், ப்ரஷ்ஷோட ப்ரீசெட், அந்த மாதிரி. நான் யூஸ் பண்ண போகிறது நியூ ப்ரீசெட். ஓகே, இதான் வந்து எனக்கு பிடிச்ச ப்ரீசெட். நான் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து வருவோம். இது பார்த்திங்கன்னா டூல் பார். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டபுள் ஏரோ இருக்கும். இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சிங்கிள் லேயர் ஆயிரும். எப்படி பண்ணிங்கன்னா டபுள் லைன். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஃபோட்டோஷாப் 7.0 அந்த மாதிரி பழைய ஃபோட்டோஷாப்பில் இப்படி பார்த்துருப்பீங்க டபுள் லைனாக. இப்போ யூஸ் பண்ணுறது சிங்கிள் லைன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா அதோட செட்டிங்ஸ். இப்போ நான் வந்து மேஜிக் ஆன் டூல் எடுத்திருக்கேன், அதுக்கான செட்டிங்ஸ். என்னென்ன டூல் எடுக்கிறோன்னா அதுக்கான செட்டிங்ஸ் மாறிட்டே இருக்கும் பாருங்க. அதுதான் அது. இப்போ அதை சின்ன ஏரோ போட்டிருக்குன்னா அதுக்குள்ளே 2 ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. கிளிக் அடிச்சிங்கன்னா 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. இதில் கிளிக் அடிச்சிங்கன்னா இருக்கும் பார்த்திங்களா, இதில் 3. இதை பார்த்திங்கன்னா மேக்னிஃபயர் இதுக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை, அதனால் வந்து சிங்கிளாக இருக்குது. இந்த ஏரோ மார்க் இல்லை, நல்லா கவனித்து பாருங்கள், ஏரோ இருக்காது. அதே மாதிரி இதுக்கும் ஏரோ இருக்காது. மூவ் டூல், ஏன்னா அதுக்குள்ளே வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. இதுலேருந்து ஒரே டூலில் நிறையா வச்சா அதிகமாகிடும் அப்படிங்கிறக்காக வந்து ஒரே இதில் ஒரு ஹையரார்கி ஆர்டரில் வச்சுருக்காங்க. அப்படி அதுக்கான செட்டிங்ஸ் மேலே வரும். அடுத்தது இது எல்லா சாஃப்ட்வேர்லாம் பார்க்குற மாதிரி விண்டோஸ், மெனு பார்ஸ், லேயர், செலக்ட், ஃபில்டர், வியூஸ், விண்டோஸ், ஹெல்ப் எல்லாமே இருக்கும். அபவுட் ஃபோட்டோஷாப் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபோட்டோஷாப் ஹெல்ப்பு, ஃபோட்டோஷாப் ப்ளகின்ஸோட ஹெல்ப்பு, அது யார் யார் பண்ணால், கேமரா ப்ளகினோட அபவுட் மாதிரி. ஓகே, நீங்கள் வந்து எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்த வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். ஹிஸ்ட்ரி, லேயர், சேனல், பாத், இதையும் வந்து இது ஃபஸ்ட்டு வரணும். பாத் வந்து ஃபஸ்ட்டு வரணும். அப்படியே ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டு பாத்ஸ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து தெரியாமல் மாற்றிட்டீங்க, பழையபடியே வேணும்னா இந்த ஏரோ மார்க் எக்ஸ்பேண்ட் பண்ணி ரீசெட், நியூ ப்ரீசெட், அவ்வளோதான். பழையபடி அப்படியே வந்துருச்சு பார்த்தீங்களா. இது நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா இந்த ஸ்டைல், கலர், ஸ்வாட்சஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, சின்னதாக இருந்தாலே போகுதுன்னா இந்த இடத்த பண்ணி கொலாப்ஸ் டு ஐக்கான் பார்த்தீங்களா, எல்லாமே ஐக்கானாக மாறிடுச்சு. நீங்கள் யூஸ் பண்ணிட்டு மாஸ்க் மட்டும் வேணும்னா கிளிக் அடிச்சிங்கன்னா மாஸ்க் மட்டும் வரும். அது கிளிக் அடிச்சிங்கன்னா போயிடும். சேனல்ஸ், லேயர்ஸ், ஹிஸ்ட்ரி, கலர்ஸ், ஸ்வாட்சஸ், ஸ்டைல்ஸ் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வேணும்னா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பிக்சர் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபைல், ஓப்பன். பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாதான மேஜர் ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஃபார்மேட்லாம் சப்போர்ட் பண்ணோம். பிக்சரில் இருக்குது பிட் மேப், டிஃப், டார்கா, ரேடியன்ஸ், போர்ட்டபிள், மெட்பாப் மாதிரி. நான் 2 இமேஜ் எடுத்து காமிக்கிறேன். ஓப்பன். பார்த்திங்களா, ஒரு இமேஜ் எடுத்திங்கன்னா இப்படி வந்துடும். 2 இமேஜ் எடுத்துக்கலாம். 2 டேப்பில் போட்டிருக்கு. இங்கே ஒரு இமேஜ், இங்கே ஒரு இமேஜ். டேப் ஆர்டரில் வந்திருக்கு. வேணான்னா க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி பட்டன். அப்படியே இதை வந்து ஃப்ளோட்டிங் ஆக்கலாம். கிளிக் அடித்து ட்ராக் பண்ணிங்கன்னா ஃப்ளோட்டிங்காக எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது வந்து இது மேலே போடணும்னு நினைக்கிறீங்கன்னா Ctrl+A கொடுங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லேயரை கிளிக் அடித்து Ctrl+A காப்பி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதை
பேஸ்ட் ஓகேங்களா. மூவ் டூலாக வச்சு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை மூவ் பண்ண முடியாது, பேக்ரவுண்ட் தான் மூவ் ஆகும். எரர் காமிக்குது பார்த்தீங்களா, ஏன்னா இது லேயர் இஸ் லாக்குடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லாக் சிம்பிள் பார்த்துருப்பீங்க. இந்த லேயருக்கு பேருக்கலாம் டபுள் கிளிக் அடித்து ஃபோட்டோஷாப் எடுத்துக்கலாம். இந்த லேயர் செலக்ட் பண்ண வேண்டியதான், இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி, இந்த ஃபோட்டோஷாப் எப்படிங்கிறது வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐ சிம்பிள் எடுத்து விட்டிங்கன்னா போயிடும். இப்போ பேக்ரவுண்ட் வேணாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் போயிடும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் செக்கடாக இருக்குது பார்த்தீங்களா, இது எதை சொல்லுதுன்னா டிரான்ஸ்பரன்சி. அதுக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லை, கிரே கலரில் இல்லை, எதுவுமே இல்லை உள்ள அதுக்கு பின்னாடி. அதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் லேயர் அப்படியே இருக்கும். இந்த ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது மட்டும்தான் நிற்கும், மிச்சம் பின்னாடி எதுவுமே இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கும். அதுக்கு தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் செக் போர்ட்ஸ் டிசேபிள் பண்ணிக்கலாம். அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பேனல் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் எப்பயும் போல தான் ஹிஸ்ட்ரி நம்ம பண்ண என்னென்ன அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணதுலேருந்து வேணும், இப்போது வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணதுலேருந்து ஓப்பன் பண்ணதுலேருந்து வேணும். அடுத்து பேஸ்ட் பண்ணது ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணால் லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் பேர் மாற்றினது, மறுபடியும் இங்கே மூவ் பண்ணது, இப்படியே வந்து இங்கே மூவ் பண்ணது, இங்கே மூவ் பண்ணது எல்லாம் ஆக்ஷனாக அப்படி போட்டே வந்துடும். அடுத்தடுத்து லேயர் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் அப்படின்னா மாறி மாறி அதே தான் ஆகிட்டுருக்கோம். கண்ட்ரோல் ஆல்ட் இசட் அப்படின்னா தான் அடுத்தடுத்து மேலே போகும். பார்த்தீங்களா, கண்ட்ரோல் இசட் அப்படிங்கன்னா இது மட்டும் தான் ஆகிட்டுருக்கோம். இந்த மாதிரி கண்ட்ரோல் இசட் இந்த இதுலேயே சர்க்கிளே சுற்றிக்கிட்டு இருக்கோம். கண்ட்ரோல் ஆல்ட் இசட்னா அப்படியே போகும். இது ஒன்றும் இல்லை, கலர்ஸ் இதெல்லாம் பெயிண்டிங்ஸ்லாம் பார்ப்போம், கலர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸில். ஓகே, இப்போ பார்த்தது அவ்வளோதான். என் பேர் ஸ்ரீ விக்னேஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.